3 மாத காலம் ஆகிறது. 3 மாத காலத்தில் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னார்கள், சிறு குறு விவசாயிகளுக்கு வாங்கிய கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என்று. ஆனால் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்திலே அவர்கள் நிதிநிலை அறிக்கையிலே சொல்லும் போது சிறு குறு அந்த விவசாய பெருங்குடி மக்கள் வாங்கிய கடன் 75,000 ரூபாய் வரையிலும், பெரு விவசாயிகள் வாங்கிய கடன் அதிலே பாதியும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆட்சி அமைந்து 3வது மாதத்திலேயே பொய்யை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் நம்முடைய இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மிக சிறப்பாக ஆண்ட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2016ஆம் ஆண்டு சுமார் 7,000 கோடி ரூபாயும் 2020ஆம் ஆண்டு 12,110 கோடி ரூபாய் ஆக மொத்தம் 19,000 கோடிக்கு மேல் தள்ளுபடி செய்து கொடுத்தவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தேர்தல் வாக்குறுதி வழங்குகிறோம் என்று சொன்னால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய அரசாக அரசு அமைய வேண்டும். கடந்த கால 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுக காரர்கள் தான் பொய்யை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். அதே வழியில் இன்றைக்கு இந்த தாவேக அரசு மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மேகதாது அணையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலம் வரை, ஆனால் எடப்பாடியார் காலம் வரை பல சட்ட போராட்டங்களை ஏற்றி அந்த சட்ட போராட்டத்தின் மீது பெற்றுத்தந்த நிலையை கூட இன்றைக்கு அவர்கள் நீதிமன்றத்திலே சரியாக வாதாடவில்லை என்பதை நம்முடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக விளக்கமாக எடுத்துரைப்பார்கள். இன்றைக்கு இருக்கும் நிலை என்ன? இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தீர்கள்? யோசித்து பார்க்க வேண்டும். பொய்யான வாக்குறுதிகள். எப்படி திமுக 2021ஆம் ஆண்டு 520 வாக்குறுதிகளை வழங்கி நாட்டு மக்களை ஏமாற்றியதோ அதே வழியில் இன்றைக்கு இந்த தாவேக அரசு 300க்கும் மேற்பட்ட பொய்யான வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு முதல் வாக்குறுதியை நீங்கள் முழுமையாக செயல்படுத்தவில்லை. முதல் வாக்குறுதியை முழுமையாக செயல்படுத்தாத இந்த அரசு எப்படி இந்த 5 ஆண்டு காலத்திற்கு அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவார்கள் என்று பொதுமக்களாகிய நீங்களும் விவசாய பெருங்குடி மக்களும் தாய்மார்களும் பெரியோர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கு பார்த்தாலும் எது பார்த்தாலும் ரீல்ஸ். இன்றைய சமூக வலைதளங்கள் மூலமாகவே இந்த அரசு ஏற்பட்டிருக்கிறது. அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மக்களுக்கான அரசாக இருந்தது. ஆனால் இன்றைய அரசு அப்படி இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். வருகை புரிந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாய பெருங்குடி மக்களே, என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே மக்களுக்கான அரசு, மக்களுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய அரசு. எனவே என்றைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து இந்த அரசுக்கு கண்டன குரலை எழுப்பி மக்களுக்கு தேவையான அடிப்படைகளை செய்து தருவார் அண்ணன் எடப்பாடியார் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, சட்டமன்றத்தில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் செய்யும் அல்லது சொல்லும் தவறுகளை சுட்டிக்காட்டி உடனடியாக எப்படி செயல்பட வேண்டும், எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மிக அழகாக எடுத்துரைக்கிறார். அதை கருத்தில் கொண்டு இன்றைய தாவேக அரசு நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை ஒவ்வொரு வாக்குறுதியாக சொன்னா நேரம் போகிறது, கடுமையான வெயில். ஆனால் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் விவசாயிகள் கடன் மட்டுமல்ல, விவசாயியுடைய கருவிகள், அது கைடி இருக்கிற மிஷினாக இருந்தாலும், டிராக்டரா இருந்தாலும், பவர் டில்லராக இருந்தாலும், கண்டபாரியா இருந்தாலும், மம்டியா இருந்தாலும், நெல் இருக்கிற அருவாவா இருந்தாலும், தக்காளியா இருந்தாலும், தார்பாயாக இருந்தாலும், அனைத்து பொருட்களும் விலை இல்லாமலும் சில பொருட்கள் மானியத்துடன் கொடுத்திய வழங்கிய அரசு அண்ணன் எடப்பாடியார் அரசு. இந்த அரசு என்ன செய்ய போதுன்னு தெரியல. இப்பதான் நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக அசோகர் காலத்தில் மட்டும்தான் ஏரிகள், குளம், குட்டைகள் தூர்வாரியதாக சொல்வார்கள் பெரியவர்கள். ஆனால் நாம் வாழ்ந்த காலத்தில், அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்தில் அனைத்து ஏரி, குளம், குட்டைகளையும் தூர்வாரியதன் விளைவாக
நிலத்தடி நீர் உயர்ந்தது, விவசாயம் பெருகியது அண்ணனுடைய ஆட்சி காலத்தில். இன்றைய நிலை என்ன என்பதை யோசித்து பாருங்கள். விவசாயிகளுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் விவசாய குடிமகனாக எத்தனையோ பேர் நான் தான் விவசாயின்னு சொல்லுவாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு, நான் ஒரு விவசாயி என்று கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் ரோட் போட விட்டு அந்த சூழ் போட்டு நடந்தவர் அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நான் விவசாயியாக அடுத்த ஜென்மத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். விவசாயி என்பது அடுத்த ஜென்மத்தில் போய் பிறக்கணும்ன்றதில்ல, இப்பவே இருக்கலாம். அவருக்கு ஒன்றும் அதிக வயசு இல்லை, இப்பவே விவசாய பணி செய்யலாம். இன்றைக்கு விவசாய தலைவராக, விவசாயிகளுடைய நண்பனாக ஒரு விவசாயியாக இருக்கக்கூடியவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் மட்டுமே. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இந்த தாவேக அரசுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்று. கடந்த காலத்தில் புரட்சித் தலைவர் அவர்களும், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும், எடப்பாடியார் அவர்களும் எப்படி சட்ட போராட்டங்களை நடத்தி தமிழக மக்களுக்கும், தமிழக விவசாய பெருங்குடி மக்களுக்கும் உறுதுணையாக இருந்தார்களோ அதே போல நீங்களும் இருந்து இந்த மக்களை, விவசாய பெருங்குடி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கிய